இன்றைக்கான ஆரி ஒர்க் கிளாஸில் நம்ம சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா, இதுதான் சுகர் பீட். ஓகேங்களா, இந்த சுகர் பீடு வந்து நிறைய கலர்ஸில் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் உண்டு. உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, நான் கோல்டு கலர் சுகர் பீடில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ வந்து லைனில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து நான் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பீட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு சரி த்ரெட்டோ சில்க் த்ரெட்டோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பீடு ஒர்க்கு பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க போகிறது வந்து காட்டன் த்ரெட்டு தான். ஓகேங்களா, அதனால் நீங்கள் காட்டன் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீடில் வந்து ரெண்டு பீடாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ரெண்டு பீடாக நம்ம எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஃபிங்கரால் பீடை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீடில் நீங்கள் எப்படி பிடிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணாமல் நீங்கள் பீடை கொண்டு போனீங்கன்னா பீடு வந்து ரிமூவ் ஆகிடும் நீடிலேருந்து. ஓகேங்களா, அது அப்படியே அந்த த்ரெட்டில் போய் இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீடை ஒட்டி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சரியா, லாங்காக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ரெண்டு பீடை முடிச்சிட்டிங்கன்னா அந்த பீடை ஒட்டி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 பீடாக வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 3 பீட் 4 பீட் அப்படி சேர்த்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ், அதாவது ஃப்ரேமில் இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும். பீடு வந்து கரெக்டாக லைனாக நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணி ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப்பே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி த்ரெட்டு ஸ்டெக் ஆகும்போது நீங்கள் அப் அண்ட் டவுனில் மேலேயும் கீழே இழுத்தீங்கன்னா அந்த ஸ்டெக் அந்த இடத்துல ஏதாவது லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஹோல்ட் பண்ணும்போது ஒரு 4 6 அந்த மாதிரி பீடை வந்து எக்ஸ்ட்ரா இதாவது நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து டியூலிப் நீடில். ஓகேங்களா, அந்த டியூலிப் நீடில் நம்மளால் குறிப்பிட்ட அளவுக்கு தான் பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ண முடியும், அதாவது ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும் நம்மளால். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டியூலிப் நீடில் ஃபஸ்ட்டு 2 பீடாக இன்சர்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பீடை வச்சு ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய பீடு எடுத்திருக்கோம், அதை சேம் டைமில் ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் எப்பயும் பண்ணாதீங்க. 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது இந்த ரோ ஃபுல்லாமே இந்த லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸில் வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் பிகினராக கற்றுக்கிறதானே செய்கிறீங்க, அந்த கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எப்போயுமே. நெக்ஸ்ட்டு 2 பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். த்ரெட்டை வந்து அந்த பீடுக்கு பக்கத்துலேயே தான் நான் இன்சர்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, சுகர் பீடு மட்டும் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா பீடுமே ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற பீட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சுகர் பீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சுகர் பீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த பீடு ஒர்க் எப்போது ஸ்டிச் பண்ணாலுமே ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் பீடு ஒர்க்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா காட்டன் த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நல்ல குவாலிட்டியான காட்டன் த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளுக்கு என்ன ஒரு மோட்டிவ் டிசைன் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவசரமாக ஸ்டிச் பண்ணாதீங்க. 2 பீடாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பீட்ஸ்லாம் உங்களுக்கு கிராம் கணக்கிலேயே ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, பல்காக வாங்காதீங்க எப்போயுமே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தானே. ஸோ நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டியில் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராண்டாக பார்த்து நீங்கள் வந்து பல்காக பை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சுகர் பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணுறதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற பீட்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டிச்சில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி லைன் வந்து அன்னிவனாக இல்லாமல் அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் லைன்ஸில் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபில் அவுட்டர் லைனில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி ஆரி ஒர்க் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணலாம் இன்ஸ்டாவில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசிக்கை எப்படி ஸ்டிச் பண்ணணும்
அப்படின்றத நம்ம பேசிக்லேருந்து சொல்லி தந்திருக்கோம். அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பீட் ஒர்க்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆரி ஒர்க் கிளாஸு க்ரூஷே கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுவோம் அதில் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இல்லை வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லைனில் கரெக்டாக அதாவது லைன் ட்ராப் பண்ணியிருப்பீங்களா இல்லை கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கனாலும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா? நீங்கள் வந்து லைன் வரைஞ்சிருக்கிறதுல அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.